ஜாம்பிஸ் அப்படினாலே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு வைரஸால ஒரு மனுஷன் அஃபெக்ட் ஆன அந்த மனுஷன் வேற யாரையாச்சும் போய் கடிக்கும் போது அவங்களையும் சேர்த்து ஜாம்பிஸ் ஆக்கிடுவாங்க. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஜாம்பி. ஆனா உண்மையாவே ஜாம்பிஸை பத்தின கதை அடிமையா இருந்த மக்களோட கஷ்டத்தை சொல்றதுக்காக தான் உருவாக்குனாங்க. 1517 1804 அப்போ பிரான்சும் ஸ்பெயினும் மாறி மாறி ஆப்பிரிக்காக்குள்ள பூந்து அங்க இருக்கிற கருப்பின மக்களை அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அப்படி அடிமையா இருந்த எல்லா மக்களையும் கப்பல்ல ஏத்தி கரேபியன் ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போய் ரொம்ப கொடுமையான வேலைகள் எல்லாத்தையுமே காசே கொடுக்காம ரொம்ப கம்மியா சாப்பாடு கொடுத்து கஷ்டப்படுத்தி வேலை வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி கஷ்டப்பட்டு இருந்த எல்லா மக்களும் ஒன்னா சேர்ந்து வுடு அப்படிங்கிற ஒரு ரிலீஜனை உருவாக்கி அதை ஃபாலோவும் பண்ணாங்க. ஒரு ரிலீஜன் இருந்தாலே அதை சுத்தி நிறைய கதைகள் இருக்கும். அந்த மாதிரி வுடு ரிலீஜன்ல இருந்த நம்பிக்கை என்னன்னா, யாராச்சும் இறந்து போய் அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி போக்கோர் அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி வந்து அவங்களோட ஆவியை மட்டும் தனியா எடுத்து அதை சொர்க்கத்துக்கும் அனுப்பாம நரகத்துக்கும் அனுப்பாம அவனே வச்சுப்பான். இது இந்த ரிலீஜனோட ஒரு கதை. இதே ரிலீஜனோட இன்னொரு கதை என்னன்னா, அனாதையா இறந்து போறவங்கள அதே போக்கோருங்கிற மந்திரவாதி வந்து அவன் கிட்ட இருக்கிற மேஜிக் யூஸ் பண்ணி அவங்கள ஜாம்பிஸ் ஆக்கிடுவான். இந்த ஜாம்பிஸ் போய் இன்னொருத்தங்களை கடிக்குமான்னு கேட்டா அது அப்படிலாம் பண்ணாது. அதுக்கு பதிலா இந்த ஜாம்பிஸ் போக்கோருங்கிற மந்திரவாதிக்கு அடிமையா இருந்துரும். இப்படி அடிமையாக்கின ஜாம்பிஸ்க்கு சாப்பாடு ரெஸ்ட்னு எதுவுமே தேவை கிடையாது. காலையில நைட்டுன்னு எல்லா நேரமுமே அது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த கதை எதனால உருவாக்கப்பட்டுச்சுன்னா, அடிமையா இருந்த உடு மக்கள் நாங்க இறந்து போயிட்டா கூட நிம்மதி இல்லாம அடிமையாவே தான் இருக்கணும்னு அவங்க கஷ்டத்தை சொல்ற மாதிரியான கதையா தான் ஜாம்பிஸை பத்தின கதைகள் உருவாச்சு. பாவமா இருக்கிற ஜாம்பிஸோட கதை எப்படி பயப்படுற மாதிரி ஆச்சுன்னா, 1915 அப்போ USA உள்ள வந்து உடு மக்களை அடிமையா வச்சிருந்தவங்களை தோக்கடிச்சு அவங்கள விடுதலை பண்ணாம இவங்களோட அடிமையாக்கிட்டாங்க. அந்த டைம்ல தான் பிளாக் பீப்புள் மேல ஹேட் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதுக்கு காரணம் வெள்ளையா இருக்கிறவங்களே என்ன நினைச்சாங்கன்னா, பிளாக் பீப்புள் எல்லாருமே சாத்தான வழிபடுறவங்கன்னு. இந்த உடு மக்களும் கருப்பா தான் இருப்பாங்க. அதனால இவங்க மேல இந்த ஹேட்ரட் அதிகமாச்சு. ஆனா பேச்சு வழக்குல இவங்களோட ஜாம்பிஸை பத்தின கதை கொஞ்சம் கொஞ்சமா பரவி 1932 அப்போ ஒயிட் ஜாம்பிஸ்ங்கிற ஒரு படமே எடுத்துட்டாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு வைஃப் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்க வைஃபை பிரிய முடியாம போக்கோருங்கிற அந்த மந்திரவாதி கிட்ட போய் என்னோட வைஃபை திருப்பி உயிரோட கொண்டு வான்னு சொல்லி உதவி கேட்கிறாரு. இந்த மந்திரவாதி அவனுக்கு தேவையான வேலைகள் எல்லாத்தையுமே ஜாம்பிஸ் அடிமையா வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கான். இதுதான் முதல் உருவான ஜாம்பிஸை பத்தின படம். முதல் படத்துல ஜாம்பிஸ் ரொம்ப பாவமா தான் காமிச்சிருக்காங்க. ஆனா 1968 அப்போ நைட் ஆஃப் தி லிவிங் டெட்ங்கிற ஒரு ஜாம்பி படம் வந்திருக்கு. ஆனா இந்த படம் ஜாம்பிஸோட கதைகள் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சோ அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம முழுசா மாத்தி பிரெயினே இல்லாத ஒரு கிரீச்சர் கொஞ்சம் கொஞ்சமா நடந்து வந்து மனுஷங்களை கொண்டு சாப்பிட்டுன்னு மாத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அதனாலேயே அடுத்தடுத்து வர படங்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு ஜாம்பிஸ்னா ரொம்ப பாவமான அடிமைகளோட வழியை சொல்ற கதை மாதிரி இல்லாம ஒரு ஹாரர் ஜானருக்குள்ள போயிடுச்சு. இதுதான் ஜாம்பிஸை பத்தின உண்மையான கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.